அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சொக்கப்பானை தீபமும் அம்பாளுக்கு ருத்ர தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் மாவட்டங்களில் புராதன சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுவாமி அம்பாளுக்கென்று தனித்தனியே ராஜகோபுரத்துடன் கோவில் சன்னதிகள் அமைந்துள்ளன. முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருஅமுது படைக்க காய போட்டிருந்த நெல் மழையால் நனையாதபடி வேலையிட்டு காத்ததால் இறைவன் திருநெல்வேலி நாதர் என்று சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று ஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பெருமையுடையதும் பஞ்சசபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பதுமாகிய பற்பல சிறப்புகள் நிறைந்தது இப்புண்ணிய திருத்தலம். இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சிறப்பாக கார்த்திகை தீப திருவிழா 2 தினங்கள் நடைபெறுகின்றது. திருவிழாவினை ஒட்டி திருக்கோவிலில் நேற்று முன்தினம் மாலை சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. நேற்று காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு திருமணந்தல் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. நண்பகலில் ஹோமம் வளர்த்து கலச பூஜைகள் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ விநாயகர் மூஞ்சூறு வாகனத்திலும், வள்ளி தெய்வானை சமேதர் முருகர் மயில் வாகனத்திலும், சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றும் சண்டிகேஸ்வரர் செப்ப சப்பரத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். தொடர்ந்து சோடச உபசாரணை தீபங்கள் நடைபெற்றதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு குடவாயில் தீபாராதனை காட்டப்பட்டு சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்வுக்காக சன்னதி தெருவில் எழுந்துருளினார். திருக்கோவில் சுவாமி சன்னதியில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொண்டுவரப்பட்டு அதிலிருந்து தீபம் எடுத்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டது. ஓம் நமச்சிவாய நம என்ற கோஷத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல அம்பாள் சன்னதி முன்பு கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபத்தினை வணங்கினர். குத்தாலம் உக்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் தல வருஷத்திற்கு மணவாளநாதரை எழுந்துருள செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார ஸ்தலமான இக்கோவில் கார்த்திகை மாதம் கடை வெள்ளிக்கிழமையான நேற்று தல வருஷத்திற்கு கீழ் மணவாளநாதரை எழுந்துருள செய்து பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து தல வருஷத்திற்கும் சுவாமி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வழிபட்டு சென்றனர். கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரா வாகேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு திருவீதி உலா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளியில் அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் இணை கோவிலும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலமான சக்கராப்பள்ளி தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரா வாகேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகையினை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மகாதீப காட்சியும் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை திருக்கைலாய சிவபூதகண திருக்கூட்டம் சிவனடியார்கள் செய்திருந்தனர். சுவாமிமலை கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு தீப காட்சி. கும்பகோணம் அருகே முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக போற்றப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 8 நாட்கள் படிச்சட்டத்தில் ஆட்டுக்கிடா வாகனம், பஞ்சமூர்த்திகள் சப்பரம், யானை வாகனம், காமதேனு வாகனம், வெள்ளி குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருக்கார்த்திகையை முன்னிட்டு நேற்று காலை முக்கிய 4 வீதிகள் வழியாக திருத்தேர் வடம்பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியும், இரவு தங்கமயில் வாகனத்தில் சுவாமி திருவிதி உலா நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சன்னதி தெருவில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தஞ்சாவூர் பூக்கார தெரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தஞ்சாவூர் பூக்கார தெருவில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் துறவி கொடுத்து செப்பு முருகனை தஞ்சையை சார்ந்த முருக பக்தர் இவ்விடத்தில் வைத்து வழிபட்டு வந்ததால் இந்த முருகன் கோவில் உருவானது. தஞ்சை 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலாக இத்தலம் போற்றப்படுகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூரைப் போலவே இங்கும் கந்தசஷ்டி பெருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலுக்கு அருகிலேயே இத்தலத்திற்கு சொந்தமாக உள்ள பூச்சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். திருக்கார்த்திகை சிறப்பு வழிபாடு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் நேற்று கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தினை முன்னிட்டு மூலவருக்கு 16 வகையான செல்வங்களை குறிக்கும் வகையில் 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபமேற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வள்ளி தேவசேனா சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் மயில் வாகனத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி இரவு வெகு விமர்சையாக நடந்தது. சிவபெருமான் தலையை காண பிரம்மா அன்ன வாகனத்தில் மேலுலகம் சென்றாராம். விஷ்ணு வராக வாகனத்தில் சிவபெருமான் பாதத்தை காண சென்றாராம். சிவபெருமான் தலையை பிரம்மாவும் பாதத்தை விஷ்ணுவும் பார்க்க முடியாமல் திருக்கார்த்திகை தினத்தன்று திரும்பினார்களாம். சிவபெருமான் திருக்கார்த்திகை அன்று பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தீப்பிழம்பாக ஜோதி ரூபத்தில் காட்சியளித்தார். இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இக்கோவிலில் திருக்கார்த்திகை அன்று இரவு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். மேலும் முருகன் சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து திருக்கார்த்திகை அன்று தோன்றினாராம். இதனையும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி இரவு நடைபெற்றது. சொக்கப்பானை தீப்பொறிப்பட்டு கொழுந்துவிட்டு சொக்கப்பானை எரியும் போது நெருப்பு ஜோதியாக சிவபெருமான் மற்றும் முருகன் காட்சி தருவதாக ஐதீகம். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு இறைவனை ஜோதி வடிவில் தரிசனம் செய்தார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், ஐயம்மாள் மற்றும் கோவில் பணியாளர்கள் மற்றும் கந்தசஷ்டி கைங்கரியம் குழுவினர் செய்திருந்தார்கள். கார்த்திகை மாதம் 2ஆம் பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தஞ்சையில் மழை பெய்து வருவதால் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே பிரதோஷத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. கார்த்திகை மாதம் 2ஆம் பிரதோஷத்தினை முன்னிட்டு பெரிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சம்பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகம் முடிந்ததும் அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ள நிலையில் தஞ்சையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பிரதோஷத்தில் குறைவான பக்தர்களை கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் கார்த்திகை மாத பிரதோஷ விழா திருக்கார்த்திகை தீப விழா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் கார்த்திகை மாத பிரதோஷ விழாவினை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம் என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் உடன் திருக்கார்த்திகை தீபத்தை சிவாச்சாரியார் கையில் ஏந்தி திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து கோவில் முன் உள்ள கொடிக்கம்பத்தில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது.
பின் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவில் கார்த்திகை மகாதீபம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடி நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகநாத முருகப்பெருமான் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருநாளினை முன்னிட்டு மலைக்கோவிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அரகுரா என்ற பக்தி முழக்கத்துடன் மகாதீபத்தை கண்டு வழிபாடு செய்தனர். முன்னதாக ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு ஸ்ரீ பொன்னம்பல அடிகளார் சிறப்பு பூஜை நடத்தி பரணி தீபத்தை ஏற்றினார். தொடர்ந்து சொக்கப்பானை தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் கோவில் மண்டபத்தில் வள்ளி தேவானை தேவியர்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளிய உற்சவர் சண்முகநாத பெருமான் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க பக்தர்கள் அரகுரா கோஷங்களிட மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபம் ஏற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீபத்தினை முன்னிட்டு மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிலின் மண்டபத்தின் மேல் கார்த்திகை மகாதீப ஜோதி தரிசனம் செய்யப்பட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இதன் மூலம் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று வேண்டி கோவிலின் தீர்த்த குளத்தில் அகண்ட தீபம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் நா. மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வண்ண விளக்குகளால் ஜொலித்த மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் கார்த்திகை பெருந்திருநாளை கொண்டாடும் விதமாக வீடுகள், கோவில்கள் மற்றும் குளம் போன்ற பல்வேறு பகுதிகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு கார்த்திகை திருநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலான வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு 1008 விளக்குகள் ஏற்றப்பட்டது. குளத்தின் 4 புறத்திலும் சுமார் 5 மணி அளவிலிருந்து கோவிலின் திருப்பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலமாக குளம் முழுவதும் 1008 விளக்குகள் ஏற்றப்பட்டது. மதுரையின் மினி பீச் போல உள்ள தெப்பக்குளம் அகல் விளக்கு ஜோதி ஒளியில் ஜொலித்தது. இந்த அழகினை ஏராளமான மக்கள் பார்த்து ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத கிருத்திகையொட்டி மூலவருக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. மாலை சங்கு கன்னர் மண்டபத்தின் மேல் கார்த்திகை மகாதீப ஜோதி தரிசனம், சொக்கப்பனை என்கிற பெருஞ்சோதி தரிசனம் செய்யப்பட்டது. பக்தர்கள் மயிலம் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டனர். உற்சவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து இந்திர வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, மயிலம் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி வலம் வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டு ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமடத்தைச் சேர்ந்தவர்கள் செய்திருந்தனர். தீப திருவிழாவையொட்டி விழுப்புரம், திண்டிவனம், புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மழை கொழுந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் குடவரை கோவிலில் சுமார் 1000 அடி உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மலை கொழுந்தீஸ்வரர் மலையில் கொழுந்தீஸ்வரர் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள மழை கொழுந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் குடவரை திருக்கோவிலில் நேற்று கார்த்திகை திருநாளினை முன்னிட்டு கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள பீடத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. 108 கிலோ நெய், 118 மீட்டர் திரி கொண்டு அமைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் சரியாக 6:30 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மலை மீது ஏறி தீப தரிசனம் செய்தனர். குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் களை கட்டும் கார்த்திகை தீப பெருவிழா. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட குண்டுக்கரை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஆலயத்தின் கார்த்திகை பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று சிறப்பு யாகசாலைகள் நடைபெற்று பூர்ணாகதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கந்தசஷ்டி பாடியபடியே முருகப்பெருமானுக்கு 11 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நட்சத்திர ஆரத்தி, பஞ்சமுக ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வள்ளி தேவானையுடன் தாமரை பீடத்தில் நின்றவாறு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை பக்தர்கள் பலரும் மனமுருகி துதிப்பாடி தீபங்களை ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். பின் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் சமஸ்தான தேவஸ்தான நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.
மீனாட்சி சொக்கநாத சுவாமி ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு. திரளான பெண்கள் பங்கேற்று சிவபெருமான் துதிப்பாடி பக்தி பரவசம். ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மற்றும் பிரதோஷ பெருவிழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக சிவபெருமானின் துதிப்பாடியபடியே நந்தியம் பெருமானின் முன்பு பெண்கள் அமர்ந்தனர். பின்னர் நந்தியம் பெருமானுக்கு 11 வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றதோடு புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. பின் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து மூலவருக்கு பஞ்சமுக ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர் மாலைகளால் 5 தலை நாகம் குடைபிடிக்க வெண்பட்டு உடுத்தி விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் ரிஷப வாகனத்தில் உள்பிரகார வீதி உலா நடைபெற்றது. அதனை கண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் சமஸ்தான தேவஸ்தான நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆதி ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்த்திகை பெருவிழா. 1008 அகல் விளக்குகளில் தீப ஒளி ஏற்றி பக்தர்கள் ஜோதி வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் செட்டியார் தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சௌபாக்கிய நாயகி சமேத ஸ்ரீ ஆதி ரௌத்தினேஸ்வரர் ஆலயம். இங்கு அருள் பாலிக்கும் அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை பெருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று பெண்கள் வண்ண கோலமிட்டு பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்து 1008 அகல் விளக்குகளை ஏற்றி ஜோதி வழிபாடு செய்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்த பக்தர்கள் சொக்கப்பனை தீயிட்டு கொளுத்தி ஜோதியை வழிபாடு செய்தனர். இதனையடுத்து விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவரை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆயிர வைசிய மகாஜன சபை மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே நவகிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவினை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவகிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தை திருமால், பிரம்மா, இந்திரன், சந்திரன், சூரியன் ஆகிய தேவர்களும், கௌதமர், மார்க்கண்டேயர், பராசரர் ஆகிய முனிவர்களும், நளன், பகீரதன், சம்புமாலி, சந்திரவர்மா ஆகிய மன்னர்களும் வழிபட்டுள்ளனர். இத்தலத்தில் குன்றுமுலை குமரிக்கு இருபுறமும் திருமகள், கலைமகள் வீற்றிருந்து பணி செய்ய ஸ்ரீசக்கர பீடத்தின் மத்தியில் நின்று கடுந்தவம் புரிந்து இறைவனின் வாமபாகத்தை பெற்று தனிக்கோவில் கொண்டுள்ளார். இத்தலத்தில் ஸ்ரீ ராகு பகவான் திருமண கோலத்தில் நாகவல்லி, நாகக்கண்ணி என்ற 2 மனைவியருடன் மங்கள ராகுவாக அருள் பாலிக்கிறார். இவருக்கு பாலபிஷேகம் செய்வித்தால் ராகு தோஷம் நீங்கும். இத்தலத்தில் ராகு பகவான் மகா சிவராத்திரி நன்னாளில் 2ஆம் காலத்தில் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க பெற்றார். இத்தகைய பெருமை மிகு தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளான இன்று உற்சவர் நாகநாத சுவாமி கிரி குஜாம்பிகை சிறப்பு மலர் அலங்காரத்தில் தேரில் எழுந்துள்ள தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாளை 10ஆம் நாளான 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் திருக்கோவிலின் சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனங்களில் ஒரு சேர எழுந்துள்ள கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பிறகு 11ஆம் நாளான 11ஆம் தேதி திங்கட்கிழமை விடையாற்றி உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் லட்சதீபம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம், குளக்கரை, கோவில் வளாகத்தில் அகல் விளக்குகளால் லட்சதீபம் ஏற்றி வழிபட்டனர். கார்த்திகை மாதத்தின் கடைசி 5 நாட்கள் பாரம்பரிய தீபத் திருவிழா நடைபெறுகின்றது. கோவிலின் கருவறையை சுற்றி 2 முறையும், கோவிலை 4 முறையும் ஊர்வலமாக சுற்றிலும் இறைவன் திருவுருவ சிலையை எடுத்து வரும்போது விழா தொடங்குவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தினை முன்னிட்டு ஆண்டுதோறும் லட்சதீபம் ஏற்றுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு லட்சதீபம் ஏற்றும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம், குளக்கரை, கோவில் வளாகம் உள்ளிட்டவற்றில் அகல் விளக்குகளால் லட்சதீபம் ஏற்றி வழிபட்டனர். அப்போது கோவில் தீப ஒளியில் மிளிர்ந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.
விழாவினை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் 4 மாட வீதிகள் வழியாக வீதி உலா நடந்தது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர், அன்பு குடும்பத்தினர், ஊழியர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி ராட்சத திரியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் சிறப்புமிக்க திருத்தலம் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில். உச்சி பிள்ளையார் சன்னதிக்கு முன்பாக உள்ள 40 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோபுரத்தில் 5 அடி உயர செப்பு கொப்பரை வைக்கப்பட்டுள்ளது. அதில் 700 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவை ஊற்றப்பட்டுள்ளன. அதில் 300 மீட்டர் நீளமுள்ள பருத்தி துணிகளை கொண்டு செய்யப்பட்டு ராட்சச திரி வைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று மாலை 5 மணி அளவில் புறப்பாடு கண்டருளிய தாயுமானவர் சுவாமி, மட்டுவார் குழலம்மை உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரகரா கோஷங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாதீபத்தை தரிசித்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் உதவி ஆணையர் அனிதா மேற்பார்வையில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீனிவாசன், அறங்காவலர்கள் கருணாநிதி, கலைச்செல்வி, ஸ்ரீதர், கோவிந்தராஜ் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். இன்று மாலை ஏற்றிய மகாதீபம் தொடர்ச்சியாக 5 நாட்கள் வரை எரியும் என்பதும், மலைக்கோட்டையின் உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபத்தை திருச்சி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்தபடியே தரிசிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் நிவேதா சுரேஷ் பாபு. நாங்கள் கரூர்ல இருந்து வரோம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தோட உபயதாரர். 19 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா காலத்துல இருந்து 28 வருஷமா இந்த தீபத்துக்காக உபயதாரரா அப்பா இருக்காங்க. இதான் எப்பவுமே தீபம் தீபமா ஏறும். அதுக்கு அடுத்து வந்து கார்த்திகை தீபம் வந்து திருச்சிராப்பள்ளியில ஏறுது. நாங்க இதை வந்து தொடர்ந்து 19 வருஷமா இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து கீழே தாயுமானவர் சாமிக்கு காலில இருந்து இங்க தான் பூஜை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் கேரளா வந்து வந்துடுச்சு. ஆனால் நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே. இங்கே வந்தது ஃபோட்டோ பார்க்க தானே. அப்போது தெரியாது இங்கே ஒரு கொண்டாட்டம் நடக்குது, கார்த்திகை தீபம் அந்த கொண்டாட்டம் நடக்குதுன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக தானே. ஆனால் we are very happy to see this. First, blessed. Avantika. My name is Avantika.